சர்க்குருவே சரணம். வணக்கம். சந்தோஷம். எந்த இடத்தில் இந்த தவ வேள்வியை ஏற்றினாலும் நல்ல சூழல்களை உருவாக்குவதும், இந்த சூழல்களிலே அமைதி அலைகளை நிரப்புவதும், அதனால் அந்த தவ வேள்வி நிறைவு பெறுவதற்கான ஒரு சூழல்கள் அமையும். குறிப்பாக கூம்பிய வடிவம் கொண்ட பிரமிடு. இந்த பிரமிடில் அமைத்து அதில் அமர்ந்து இந்த தவத்தை இயற்றுகின்ற பொழுது இந்த பிரமிடு பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல்களை எல்லாம் ஈர்க்கவும், மனிதனுடைய எண்ண அலைகளை வெளிப்படுத்தவும் இந்த அமைப்பு அற்புதமாக அமைந்திருக்கிறது. அதனால்தான் தவம் இயற்றுகின்ற பொழுது, தவ வேள்வி செய்கின்ற பொழுதெல்லாம் இந்த இரண்டாவது வேள்வியில் 3 நதிகள் சேருகின்ற இடத்தில் ஒரு பாறையில் இந்த முதலிலே பிரமிடை அமைத்து அதில் முதலிலே தவம் இயற்றினோம். அதில் இருந்து வருடங்கள் தோறும் அந்த பிரமிடு அமைப்பிலே அந்த தவ வேள்வியை தொடர்ந்து நடத்தி வருகின்றோம். இந்த பிரமிடிற்குள் செல்லுகின்ற பொழுதெல்லாம் இந்த மனதை ஒருமுனைப்படுத்த, அமைதிப்படுத்துவதற்கும், அற்புதமான ஒரு பிரபஞ்சத்தோடு தன்னை இணைத்து கொள்வதற்குமான ஒரு ஆற்றலை அது கொடுக்கின்றது. அதனால்தான் இங்கு வருகின்ற தவ பீடத்திற்கு வருகின்ற அனைவரையும் இந்த பிரமிடிலே சற்று நேரமாவது அமர்ந்து தவம் செய்ய அழைக்கின்றோம். அந்த பிரணவ ஆலய தவம் என்ற இந்த பிரமிடு தவமானது மிகச்சிறந்த எண்ண அலைகளை ஒருங்கிணைக்கவும், எண்ணிய ஆற்றல்களை குவிக்கவும், எண்ணியது எண்ணியவாறு நடக்கின்ற அற்புதமான ஒரு சூழல்களையும் இது அளிக்கின்றது. அதனால்தான் வேள்வியின் துவக்கத்திலே நாம் எந்த நோக்கத்திற்காக இந்த தவம் இயற்ற உள்ளே செல்லுகிறோமோ அந்த எண்ணங்களெல்லாம் ஈடேறி மனித குலத்திற்கு மட்டுமல்ல, உயிர்குலம் அனைத்திற்கும் அது பாதுகாப்பை அளித்திருக்கிறது. அதனால்தான் இந்த தவ வேள்வி இந்த பிரமிடிலே அமைப்பதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது. சந்தோஷம்.